ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ப்ரொமோட் வந்திருக்கு. அதாவது நான் ஆல்ரெடி நேற்று உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது என்னென்னா, நம்ம பிக் பாஸ் லாஸ்ட் சீசனில் செம மாதம் வந்துட்டு பேர் வாங்கின தீபக் அண்ட் மஞ்சரி உள்ளே வரப்போகிறாங்க, பிரியங்கா தேஷ்பாண்டே உள்ளே வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அதிரடியாக உள்ளே வந்துட்டாங்க. செம்மையாக வந்து இந்த வாரமே நம்மளுக்கு கலகலன்னு இருக்க போகுது. நிறைய சண்டைகள் வரப்போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பேர் இருந்த இடம் சாதாரணமான இடம் கிடையாது. இவங்க இருந்த இடத்துல எல்லாமே கண்ணி வெடியாக வெடிச்சிருக்கு. இவங்களும் நிறைய வெடிச்சு பல சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான நாட்கள் பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தின ஒரு ஆள். அதே மாதிரி மஞ்சரி இன்னும் அது சாதுவாக இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி போட்டு பொழக்கிறாங்க. அதுவும் கேப்டன்ஷிப்பாக மாறினோன்னு அரக்கன் மாதிரி மாறினாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. தீபக்கை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அரக்கன் டாஸ்க்லலாம் அடி தூள் கிளப்புனாரு. பிக் பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கின ஒரு ஆள். இவங்க 3 பேர் கையில் தான் இப்போ வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 இருக்குது. அது இந்த வாரம் இருக்குன்றது தான் இப்போ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. என்னென்னா, இவங்க வந்துட்டு இப்போ கெஸ்ட்டாக உள்ளே வரப்போகிறாங்க. இவங்களை உபசரிக்கிற வேலை மட்டுமே இவங்களோட கடமை இந்த வாரம் முழுக்க. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 2ஆக பிரிவாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு ஊழியர்களாக இருப்பாங்க, சர்வர்ஸாக இருப்பாங்க. ஒரு பக்கம் கெஸ்ட்டாக உள்ளே வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி வெளியிலேருந்து வந்த 3 கெஸ்ட்டு தான் கஸ்டமர்ஸ். இவங்கள வந்துட்டு உபசரிக்கிறது தான் இவங்களோட வேலையே. அதில் நிறைய பிரிவுகள் அவெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. இவங்க சிரிக்க சொன்னால் சிரிக்கணும், நடிக்க சொன்னால் நடிக்கணும், அவங்க ஏதாவது டாஸ்க்கு சொன்னால் செய்யணும், அந்த மாதிரி. அப்போ தீபக் வந்து என்ன வந்து முதல் சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்த டாஸ்க் அமைய போகுது, அதனால் தயவு செஞ்சு பார்த்து செம்மையாக பண்ணுங்க அப்படின்றாங்க. பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, சீசன் 9 மாற்றி அமைக்க போகிற ஒரு டாஸ்க் தான் இந்த டாஸ்க்கு. இதுக்கு முன்னாடி சீசன் 9க்கு வேறு மாதிரி ஒரு பிம்பம் வந்துருச்சு நெகட்டிவாக. அதையே மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் இது. அதனால் தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுலேருந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒரு கட்டத்துக்கு செம்மையாக மூவ் ஆயிருக்கு. அது வந்து மாட்டுக்கதே கிடையாது. ரொம்ப நல்லா அழகாக போயிட்டுருக்கு. முன்னாடி ஜிங்கின்னு போனது இப்போ ஜொயிங்னு போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. யாரெல்லாம் தீபக், பிரியங்கா, மஞ்சரி அவங்களுடைய ரசிகர்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த 3 பேரில் யாரை ரொம்ப பிடிக்கும்? என்னைய கேட்டிங்கன்னா இவங்க 3 பேரில் மஞ்சரியை ரொம்ப பிடிக்கும், தீபக்கை ரொம்ப பிடிக்கும், பிரியங்காவை பிடிக்கும். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.